ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். தீய எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் எனக்கு நிறையா வருதுங்க. அதை விட்டு மீண்டு எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. நான் நிறையா ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற நபராக இருந்தால் உங்களுக்கான பதிவு தாங்க இது. ஒரு சின்ன கதையும் அதை சுற்றி ஒரு விளக்கமும் கொடுத்துருக்கேன். ஒரு குரு வந்து 3 சீடர்களை கூப்பிட்டுட்டு ஒரு கிராமத்தில் நடந்து போயிட்டுருக்காரு. அந்த இடத்துல ஒரு வயல்வெளி இருந்திருக்கு. அந்த வயல்வெளியில் ஒரு இடத்துல வந்து நிறைய களச்செடி, அதாவது தேவையில்லாத செடியெல்லாம் மண்டி கிடக்கு. இப்போ இதெல்லாம் எப்படி அகற்றணும் அப்படின்னு இவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சீடர்கள் வந்து ஒருத்தராக பதில் சொல்கிறாங்க. முதல் சீடர் சொல்கிறாரு, நான் ஒரு செடியாக பிடுங்கி பிடுங்கி போடுவேன்னு. 2வது சீடர் சொல்லியிருக்காரு, நான் மொத்தமாக மண்வெட்டி மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கொண்டு வந்து மொத்தமாக வெட்டி தூக்கி போட்டுவிடுவேன்னு சொல்லியிருக்காரு. 3வது சீடர் வந்து நான் தீ வச்சு விட்டுருவேன், மொத்தமாக எரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ வந்து இவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு, இதுதான் உங்களோட மனசு. இதில் தோன்றுற தீய எண்ணங்கள் தான் வந்து இந்த களச்செடி, தேவையில்லாத செடி. இதை நீங்கள் எப்படி எடுப்பீங்க அப்படின்றதுக்கு தான் நான் இந்த கேள்வி கேட்டேன். இப்போவும் நீங்கள் அதே தான் செய்வீங்களான்னு கேட்டோடனே ஆமான்னு சொல்லிட்டு அதுக்குண்டான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. முதல் சீடர் சொல்லியிருக்காரு, நான் வந்து ஒரு எண்ணங்களாக எடுத்து பரிசீலித்து பார்த்து நல்ல எண்ணங்களா கெட்ட எண்ணங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் தேவையான எண்ணங்களை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் விட்டுடுவேன் குருவே அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2வது சிஷ்யர் என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து ஜபம் சொல்லுவேன், மந்திரம் செய்வேன், இல்லைனா மந்திரம் சொல்லிக்கிட்டு இருப்பேன், இல்லைனா தியானம் செய்வேன். இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி மொத்தமாக நான் வந்து தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாத்தையும் அகற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ 3வது இருக்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து ஒரு குரு, எனக்கான குருவை கண்டுபிடிச்சி அவர்கிட்ட போய் டோட்டலாக மனசார சரணடைஞ்சிட்டேன் அப்படின்னா அவர் வந்து மொத்தமாக என்னை பார்த்துப்பாரு, என்னோட மனசில் இருக்க தீய எண்ணங்கள் எல்லாமே அதுவாகவே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மொத்தமாக பொசிங்கிறோன்னு சொல்லியிருக்காரு. இவர் உடனே சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் சொன்னது எல்லாமே ஒரு வகையில் சரிதான் அப்படின்னு ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு இக்கணா வச்சுட்டு அவர் கிளம்பிட்டார். உடனே இவங்க யோசிக்கிறாங்க, இவர் என்ன சரிதான் ஒரு வகையில் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு இவங்களும் வந்து எது சரியான விடையாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து திருப்பி அந்த வழியாக வர்றப்போ குரு வந்து அந்த இடத்த பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு திருப்பி சொல்கிறாரு, இதைத்தான் நான் வந்து என்னோட பதிலாக சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்றப்போ அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு அறுவடை பண்ணி மக்கள் வந்து அதை அறுத்துட்ருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, அந்த விளைநிலம் சும்மா இருக்க போய் தான் அந்த தேவையில்லாத செடிகள் களையெல்லாம் வந்தது. இப்போது அதெல்லாம் எடுத்துட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அங்கே அறுவடை செய்கிறதுக்கு விதைச்சிருக்காங்க. அது நல்லா வளர்ந்ததுக்கு இப்போ வந்து அறுவடை செஞ்சிட்ருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம மனசும், நம்ம மனசை சும்மா வச்சுருக்காம நல்ல விஷயங்களை போட்டு அந்த இடத்துல ஆக்குபை பண்ணி வச்சுட்டோம். அதாவது அந்த இடத்துல நல்ல விஷயங்கள் நிறையா நிரப்பிட்டோம் அப்படின்னா தேவையில்லாத செடி வர்றது மாதிரி தேவையில்லாத எண்ணங்களும் நம்மளுக்கு வராது அப்படின்றத அவர் சிஷ்யர்களுக்கு சொல்கிறாரு. இதை தான் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன்னு. நம்மளுக்கும் அதே தாங்க. ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் பேலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எதை பற்றியுமே யோசிக்காமல் வேலையே இல்லாமல் உட்காந்துருக்க மைண்டு பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் ஆக்கிரமிக்கும் அப்படின்பாங்க. அந்த மாதிரி எப்பயுமே நம்ம என்கேஜாகவே வச்சுக்கணும். நல்ல விஷயங்களில், அதுவும் முக்கியமாக நல்ல விஷயங்களை நினைக்கிறது, பேசுகிறது, கேட்குறது, பார்க்குறது. அதோட நல்லவங்க கூடயே இருக்கோன்னா அவங்களோட தாக்கமும் நம்மளுக்கு வரும், அவங்க பேசுகிற பழக்கமும் நம்மளுக்கு வரும். ஸோ நம்மளுக்கு இந்த தீய எண்ணங்கள் வரணுன்னா கூட கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இவங்ககிட்ட வேலைக்கு ஆகாதுன்னு அதுவாகவே போயிடும். ஸோ எல்லாமே பழக்கத்தில் வர்றது தான். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட்ஸ் எங்கே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.